அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஷமாயிலு திர்மிதி பாடத்தின் 19வது தொடரிலே இன்று இருக்கிறோம். இன்றைய பாடம் பாபு மா ஜாஅ ஃபீ இமாமத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைப்பாகை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பாடத்துக்கு கீழால 5 ரிவாயத்துகளை கொண்டு வராங்க. அருமையானவர்களை, இதற்கு முன்னால் 18 தொடர்களில் நபி அவர்களுடைய வர்ணனைகளை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அது என்னன்னு சொன்னால், என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முழுமையான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் வர்க்கத் செய்வானாக. இதே போல நான் இன்னொரு புதிய சேனலையும் ஆரம்பிச்சிருக்கிறேன், அர்ஹம் உஸ்மானி உமரி ஒஃபிஷியல் என்ற பேரில். அந்த சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன். என்னுடைய இந்த சேனலுக்கு ஆதரவு தந்தது போல அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். அந்த சேனலை நான் ஆரம்பித்ததனுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னால், இன்று ஸ்ரீலங்காவுடைய பகுதிகளில், இதே போல இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய சில பகுதிகளில் தஃப்சீர் வகுப்பு, ஹதீஸ் வகுப்பு நடக்குது. இதன் மூலமாக குறைவானவர்களே பிரயோஜனத்தை அடைந்து கொள்கிறார்கள். அதிகமானவர்கள் இப்படியாப்பட்ட கிளாஸ்களுக்கு சமூகம் அளிக்க முடியாமல் இருக்குது. என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் இப்படியாப்பட்ட கிளாஸ்கள் நடக்குதில்லை, குறிப்பிட்ட சில இடங்களில் தான். அதனால் அந்த ஏரியா, அந்த மஹல்லாவுடைய மக்கள் பிரயோஜனத்தை அடைந்து கொள்கிறார்கள். ஆக இந்த என்னுடைய புதிய சேனல் மூலமாக, அர்ஹம் உஸ்மானி உமரி ஒஃபிஷியல் சேனல் மூலமாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எப்படி சில இடங்களில் தஃப்சீர் வகுப்பு, ஹதீஸ் வகுப்பு நடக்குதோ, இதே போல இன்ஷா அல்லாஹ் இந்த சேனல் மூலமாக தஃப்சீருடைய வகுப்பு, இதே போல ஹதீஸ் என்று வரும் பொழுது ஹதீஸுடைய முக்கியமான கிதாப் மிஷ்காத், இந்த மிஷ்காத்துடைய பாடம், இதே போல ஹயாத்து சஹாபாக்களுடைய வரலாறு 3 பாகங்களை கொண்ட கிதாப், இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ரஹீகுல் மக்தூம், இதே போல நபிமார்களுடைய வரலாறு கஸ்ஸஸுல் அம்பியா, இது போன்று இமாம் ஸஹபியுடைய அல் கபாயிர் என்ற பெரும் பாவங்களை பற்றிய கிதாப். இப்படி 6 பாடங்களை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நடத்தலாம் என்று இருக்கிறேன். இன்றைய காலத்தை எடுத்துக்கொண்டால் குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு மிக முக்கியமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய இளைஞர்களுக்கு வரலாறு கூட தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் ஒவ்வொரு வருடத்தை சொல்கிறார்கள். இப்படி நபி அவர்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு தெரியாமல் மார்க்கம் அப்படியே வீழ்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. எனவே இந்த மார்க்கத்துடைய எல்லா விடயங்களும் முழு உம்மத்துக்கும் போய் சேர வேண்டும் என்ற நோக்கில் ஒரு சிறு முயற்சியின் காரணமாகத்தான் இந்த சேனலை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். உங்களுடைய முழு ஆதரவை இந்த சேனலுக்கு தந்து உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முழு சமுதாயத்தினருக்கும் அதிகமான பிரயோஜனங்களை ஏற்படுத்துவானாக. என்னுடைய நோக்கமே இந்த பாடங்களின் மூலமாக முழு சமுதாயமும் பிரயோஜனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான். ஆகவே எப்படி என்ற பழைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தந்தீங்களோ, அதே போல இந்த என்னுடைய புதிய சேனலுக்கும் ஆதரவு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் நான் முதலாவது வீடியோவை அந்த சேனலில் அப்லோட் செய்திருக்கிறேன். தஃப்சீர் சம்பந்தமான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடம். முதலாவது நாள் தஃப்சீர் என்று சொன்னால், அடுத்த நாள் ஹதீஸுடைய பாடம், அதற்கு பிறகு ஹயாத்து சஹாபாவுடைய பாடம் நடக்கும், அதற்கு பிறகு அல் கபாயிர் என்ற அந்த பெரும் பாவங்கள் பற்றிய விடயங்கள், அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரஹீகுல் மக்தூம் என்ற அந்த கிதாபுடைய பாடங்கள் நடக்கும். ஆகவே நீங்களும் இதன் மூலமாக பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதன் மூலமாக பிரயோஜனம் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த தீனுக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த சேனலுடைய அர்ஹம் உஸ்மானி உமரி ஒஃபிஷியல் என்ற புதிய சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைப்பாகை எப்படி இருந்தது என்ற பாடத்துக்கு கீழால முதலாவது ரிவாயத் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. தஹல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்த யௌமல் ஃபத்ஹி வ அலைஹி இமாமத்துன் சௌதா. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றி அன்று மக்காவுக்குள்ளால் நுழைந்தார்கள். அவர்களுடைய தலையிலே கருப்பு நிற தலைப்பாகை இருந்தது என்பதாக ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அடுத்த ரிவாயத் அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஅய்து அலா ரஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தன் சௌதா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையிலே கருப்பு நிற தலைப்பாகி இருந்ததை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன் என்று இவர்
அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. அடுத்த ரிவாயத் அம்ர் இப்னு ஹுரைஸ் அவர்களுடைய ரிவாயத் தான் வருது. அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஃபபன் நாஸ, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பிரசங்கம் நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். வ அலைஹி இமாமத்துன் சௌதா, நபி அவர்களுடைய தலையிலே கருப்பு நிற தலைப்பாகை இருந்தது என்பதாக இவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. நான்காவது ரிவாயத் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அத்தம்ம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைப்பாகை கட்டினால் சதல இமாமத்தஹு பைன கதிஃபைஹி, அந்த தலைப்பாகையுடைய அடிப்பகுதியை தங்களுடைய ஷோல்டருக்கு மத்தியிலே போடுவார்கள் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொல்லிட்டு ஹஜ்ரத் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர், இவர் சொல்றாங்க, வகான இப்னு உமர் யஃஅலு ذلك, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்றாங்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு நிற தலைப்பாகை அணிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நபி அவர்களுடைய ஒரு வழக்கம் இருந்தது என்னண்டா, அந்த தலைப்பாகையுடைய இரண்டு பகுதியை தங்களுடைய இரண்டு ஷோல்டருக்கு மத்தியில் இவ்வாறு போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கிறது. அருமையானவர்களே, கருப்பு தலைப்பாகை என்பது நபி அவர்களுடைய முக்கியமான ஒரு வழிமுறை. அதே போல இந்த தலைப்பாகையுடைய அந்த நுனிப்பகுதி இரண்டையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு முன்னால் போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை பார்த்து அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொண்டால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை அணுவணுவாக பின்பற்றக்கூடிய ஒரு சஹாபி. நபி அவர்கள் எப்படியெல்லாம் செய்திருக்கிறார்களோ அப்படியெல்லாம் தேடி தேடி செய்தவர்கள் தான் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு சொன்னால், இப்னு மாஜாவுடைய கிதாபை எடுத்தால் ஆரம்பத்தில் நபி அவர்களை பின்பற்றக்கூடிய விடயத்தில் தான் அந்த பாடத்தை ஹஜ்ரத் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமைத்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நபி அவர்கள் ஒவ்வொரு விடயத்தை செய்தார்கள் என்று வரும். அதற்கு பிறகு அதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஃஅலு ذلك செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய மாணவர் அறிவிப்பார். எந்த அளவுக்கு சொன்னால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழமை இருந்தது. ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் குபாவுக்கு நடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கான இப்னு உமர் யஃஅலு ذلك, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவ்வாறு நடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களுடைய மாணவர்கள் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு இடத்திலே தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டு வேகமாக சென்று ஒரு இடத்தில் அப்படியே அமர்ந்தாங்க, உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து திரும்ப அப்படியே சிறிது நேரம் அந்த இடத்திலே அமர்ந்து விட்டு எழுந்து வந்தார்கள். அவரோடு வந்த அந்த அடிமை கேட்டார், அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள்? அதற்கு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு தடவை இந்த பாதை வழியாக நானும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சென்று கொண்டிருந்த பொழுது நபி அவர்களுக்கு வெளித்தேவை ஏற்பட்டது. எனவே இந்த இடத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். இந்த இடத்திலே அப்பொழுது ஒரு மரம் இருந்தது. மரத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தேவையை முடித்து கொண்டு வந்தார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தேவையை முடிப்பதற்காக இந்த இடத்திலே அமர்ந்தார்கள். எனவே அந்த பரக்கத்துக்காக வேண்டி நபி அவர்கள் இந்த இடத்திலே அமர்ந்தார்களே, அதற்காக வேண்டி நான் அந்த இடத்திலே அமர்ந்து விட்டு வருகிறேன். எனக்கு எந்த வெளித்தேவையும் ஏற்படவில்லை. ஆனாலும் நபி அவர்கள் அமர்ந்ததினால் அந்த இடத்திலே நான் அமர்ந்து விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். இப்னு மாஜாவுல தெளிவாக இப்படி ஏராளமான ரிவாயத்துகள் வருது. இன்னொரு தடவை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லும் பொழுது ஒரு இடத்திலே அப்படியே குனிந்த வண்ணம் சென்றார்கள். மாணவர்கள் கேட்டார்கள், இந்த இடத்துல குனிரத்துக்கு மரமோ வேற கட்டிடமோ ஒண்ணுமே இல்லையே, ஏன் குனிந்தவாறு சென்றீர்கள்? அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு தடவை இந்த வழியாக நாங்கள் நபி அவர்களுடன் சென்ற பொழுது ஒரு மரத்துடைய கிளை இவ்வாறு குறுக்கிட்டு இருந்தது. நபி அவர்கள் குனிந்த வண்ணம் சென்றார்கள். எனவே அதற்காகத்தான் நானும் இந்த இடத்திலே குனிந்தேன் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ஆக இந்த அளவுக்கு நபி அவர்களுடைய சுன்னாவை தேடி தேடி செய்த சஹாபி தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதே போல உபைதுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வரைத்துல் காசிம் இப்னு முஹம்மதின் வ சாலிமன் யஃஅலானி ذلك. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தது போல அவர்களுடைய மாணவர்களான காசிம் பின் முஹம்மத், அருமையானவர்களே, காசிம் பின் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவுடைய மிக முக்கியமான மார்க்க சட்ட கலைஞராக இருந்தார், மார்க்க சட்ட அறிஞராக இருந்தார். ஃபுகஹா உஸ்-சபஆ, மதீனாவுடைய முக்கியமான 7 மார்க்க சட்ட அறிஞர்களில் இவரும் ஒருவர். ஹஜ்ரத் காசிம் பின் முஹம்மத்
முஹம்மத், இதே போல இப்னு உமர் ரதியல்லாஹுடைய முக்கியமான மாணவர் சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று உபைதுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. அடுத்து கடைசி ரிவாயத் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் வருது. அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தபன் நாஸ, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். வ அலைஹி இமாமத்துன் தஸ்மாஉ, அந்த நேரத்தில் நபி அவர்களுடைய தலையிலே, தஸ்மா என்று சொன்னால் சௌதா, அதாவது கருப்பு நிற தலைப்பாகை இருந்தது. நபி அவர்கள் கருப்பு நிற தலைப்பாகையை கட்டியிருந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. ஆகவே கருப்பு நிற தலைப்பாகை என்பது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முக்கியமான சுன்னத் வழிமுறை. அதே போல அந்த தலைப்பாகையுடைய இரு நுனி பகுதியை நபி அவர்கள் தங்களுடைய ஷோல்டருக்கு முன்னால் போட்டிருப்பார்கள். எனவே இப்படியாப்பட்ட சுன்னாக்களை நாங்கள் தேடி தேடி செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை முழுமையாக அறிந்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.